ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு நவராத்திரிக்கான கலப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதங்க. கருவேப்பிலையில் ரொம்ப அயன் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகுங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். நீங்கள் எவ்வளோ சாதம் கலக்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்குங்க. மிளகெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும். பருப்பெல்லாம் நல்லா செவந்து எடுத்துங்க. இதில் ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி துணியில் துடைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாது. 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். பொடிக்கின்னா நீங்கள் இந்த கரகரகரான்னு ஆற மாதிரி வதக்கலாம். இது ரொம்ப வதக்கி கலர் மாறிச்சுன்னா சாதம் க்ரீன் கலராக இருக்காது. கருவேப்பிலையில் நிறைய அயன் இருக்குங்க. இப்போ நவராத்திரி டைமில் டெய்லி சாயங்காலம் சுண்டல் பண்ணுவோம். அதெல்லாம் சாப்பிட்றதுனால டைஜஷன் சில பேருக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் இந்த கருவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா டைஜஷனுக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது, மெயின் தலைமுடிக்கு ஏற்ற ஒரு நல்ல தீர்வுங்க. தினம் ஒரு சாதம் நவராத்திரியில் நைவேத்தியம் பண்ணுவோம். இந்த முறை நான் இந்த கருவேப்பிலை சாதம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே என் சேனலில் நிறைய சாதம் வெரைட்டி போட்டுருக்கேங்க. நீங்கள் பார்க்காதவங்க இருந்தால் பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவு இது வதங்கினா போகிறோம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுத்துங்க. இதை மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சிக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அது க்ரீன் கலரில். இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதை போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைங்க. நீங்கள் முந்திரி வேணுனாலும் போட்டுக்கலாம், வேர்க்கடலை வேணுனாலும் போட்டுக்கலாம். சௌகரியம். அதை போட்டு நல்லா சவக்க வறுக்கணும். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை, நீங்கள் ஆரோக்கியத்தையும் வேர்க்கடலை போட்டு பருப்பு வறுக்கணும். அப்போ சேர்த்து வறுத்து அரைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப பருப்பெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா சாதம் க்ரீன் கலராக இருக்காது. சில பேர் அதில் கலர் ஆட் பண்ணவா. நம்ம நேச்சுரலாகவே கருவேப்பிலையில் இருக்கிற அந்த கலரே போருங்க. உடம்புக்காக தான் ஆரோக்கியமானதுங்க. அதனால் நீங்கள் வேணும்னா எல்லா பருப்பும் நிறைய போட்டும் வறுத்து பண்ணிக்கலாம். இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்து வச்சுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அரைச்ச விழுது இருக்குது பாருங்க, அதை இதில் போட்டு கலக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணுங்க. நான் ஒரு உழக்கு அரிசி எடுத்து சாதம் வச்சுருக்கேங்க. உதிராக ஒரு உழக்குன்னா 200 கிராம் அரிசி. அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு. புதுசாக சமையல் பண்ணுறவாளாக இருந்தால் அவளுக்காக சொல்கிறேன். நல்லா பண்ணுறவாளுக்கு தெரியும். ஒரு டம்ளர் அரிசின்னா 1 ஸ்பூன் உப்பு. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இதை நீங்கள் நைவேத்தியத்துக்கும் செய்து வைக்கலாங்க. இதை மாதிரி பண்ணி நீங்கள் சண்டேயில் வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும்
அவள் டியூட்டிக்கு போகிறவாளுக்கும் நல்லா ஒரு ரைஸ் குக்கரில் வச்சா காலையில் எழுந்து சாதம் பண்ணி எடுத்து போக நல்லா இருக்கும். அது ஊறி அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்தா உடம்புக்கும் நல்லது. நம்ம பழைய காலத்து பாட்டி அம்மா செய்ததை மறக்காமலும் இருக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் இங்கே பாருங்கள், 200 கிராம் ரைஸு, ஒரு டம்ளர் நல்லா எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அது மாதிரி வச்சுருக்கேன். நல்லா வெடிச்சுது. அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அப்போ தான் சாதம் கமகமகமானு இருக்கும். உங்களுக்கு நெய் சப்போஸ் நெய் உடம்புக்கு செட் ஆகாதுன்னா விட்டுடுங்க, எண்ணெயே போகும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணோம். ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். அந்த நெய் வாசனையோட குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவாளுக்கும் நல்லது உடம்புக்கு. சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த கருவேப்பிலை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.